मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே இங்க என்ன பண்றீங்க மாப்பிள்ள? வாங்க வீட்டுக்கு போலாம். நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அப்புறம் வரேன். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? யாதகிரி பொண்டாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. போலீஸ் இங்க விசாரணைங்கிற பேர்ல ரொம்ப மோசமா நடந்திருக்காங்க. யாதகிரிக்கு எதுவும் தெரியாது. அதனாலதான் நான் அவனுக்கு உதவி செய்யலான்னு இங்க வந்திருக்கேன். நீங்க செஞ்ச உதவியெல்லாம் போதும். ரொம்ப பெரிய மனசோட ரத்த தானமெல்லாம் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. உங்க இறக்க குணத்தை இதோட நிறுத்திக்கங்க. கேஸு போலீஸ்னு தேவையில்லாம தலையிடாதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்ல. வாங்க போலாம்.
நான் வரல. இப்ப என்னால வர முடியாது. இந்த சூழ்நிலையில யாதகிரிய தனியா விட்டுட்டு நான் வரமாட்டேன். மாப்பிள, நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத நீங்க கேளுங்க பூபதி. இவன் நம்ம கிட்ட வேலை செய்யறான். அவன் செய்யற வேலைக்கு 10-15 சம்பளம் கொடுக்கலாம். ஆனா அவன் நம்ம கிட்ட காட்டுற விசுவாசத்துக்கு பிரதிபலனா என்ன தருவோம்? இந்த மாதிரி நேரத்துல தான் அவங்களுக்கு நாம துணையா இருக்கணும். நாங்க இருக்கோம்னு தைரியத்தை கொடுக்கணும். அதுதான் எஜமானுங்கிற பேருக்கு அர்த்தம். மாப்பிள, நீங்க தப்பு பண்றீங்க. அது எனக்கு தோணணும். நான் மத்தவங்களுக்கு உதவி பண்றேன். இது எனக்கு தப்பா படல. இதனால பிரச்சனைகள் நிறைய வரும். ஒருத்தருக்கு உதவி செய்ய பின்வாங்கிறவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் பக்கத்துல இருக்கிறது சந்தேகம், பயம். நான் வேலையில இறங்குறதுக்கு முன்னாடி யோசிப்பேன். இறங்குனதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, யாருக்கும் பயப்பட மாட்டேன். யாரு தடுத்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிற விவேகம் இருக்கு. உண்மையை பேசுற தைரியம் இருக்கு. சொன்னதை புரிஞ்சுக்கிற அறிவும் எனக்கு இருக்கு. நான் செய்யறதுல நியாயமும் இருக்கு. நீ என்னை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. உங்க யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மாப்பிள, சின்ன வயசுல இருந்து என் பேச்சை யாரும் எதிர்த்து பேசினதில்ல. என் வீட்ல, என் ஊர்ல, என் வியாபாரத்துல எங்கேயும் சரி என் பேச்சை எதிர்த்து எவனும் பேசினதில்ல. எதிர்த்து பேசுனா அவன் உயிரோட இருக்க மாட்டான். முதலா என்னுடைய வாழ்க்கையில என் பேச்சை எதிர்த்து பேசின ஆம்பளை நீங்க தான். உங்களுக்கும் எனக்கும் நடுவுல மாப்பிள்ளைங்கிற பந்தம் இருக்கிறதால உங்க மச்சானா உங்க நல்லத பத்தி மட்டும் யோசிக்கிறேன். மாப்பிள்ளையா உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கங்க. இவ்வளவு நாள் நடந்தது வேற, இந்த விஷயம் வேற. நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்றீங்க, ஆனா பிரச்சனைய ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போறீங்க. நான் வேண்டான்னு சொல்றேன். சரி, உங்க இஷ்டம். இப்போ நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல நாம ஒரு முடிவு பண்ண வேண்டியிருக்கும். நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல நாம ஒரு முடிவு பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கங்க. நம்ம 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை வராம இருக்கும்.
ஏன்பா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் 2 மணி நேரம் ஆகும் சார். அப்பா, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 100 கிலோமீட்டர் இருக்குங்க சார். 100 கிலோமீட்டரா? இன்னும் அவ்வளோ தூரம் போகணுமா? ஏன் தூரங்கிற விஷயம் இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு தூரம் இருக்குன்னு முதல்லயே உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு தான் அம்மா பஸ்லயோ ட்ரெயின்லயோ போக சொன்னாங்க. நீங்க தான் காருன்னு இந்த காரை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த கார்ல உட்கார்ந்து எனக்கு இடுப்பு வலி தான் வருது. எனக்கு மட்டும் அந்த ஊர் இவ்வளவு தூரம் இருக்கும்னு தெரியுமா என்ன? அது சரி, உன் பாட்டியை பார்த்தீங்கன்னா உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? அது சரியா தெரியலங்க. அதே மாதிரி தான் நான் கூட அந்த ஊர் பக்கத்துல தான் இருக்கும்னு நினைச்ச உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆனா இவ்வளவு தூரம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எப்பவோ சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு வந்ததுன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு அவங்க வந்ததே இல்ல. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு என்னால எப்படிங்க சொல்ல முடியும்? ஏதோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வந்திருக்கு. அவங்க அட்ரஸ்க்கு அம்மா பணம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. என்னையா? எதுக்கு? என்னன்னு தெரியல சார். ஐயா, சந்தோஷ் ஐயா, நீங்க போங்க ஐயா. டாக்டர் அம்மா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியாதுங்கய்யா. நீங்க என்ன படிச்சவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. போயிட்டு வாங்க ஐயா. ஆமா தம்பி, நீங்க உள்ள போயிட்டு வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க. உங்க பேரு? சந்தோஷ். அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? அட்மிட் பண்ண பேஷண்ட்டுங்க. அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க எனக்கு எந்த சொந்தமும் இல்லை டாக்டர். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்க வீட்டில் வேலை பார்க்கறாரு. யாதகிரிக்கு எதுவும் தெரியாம டென்ஷன்ல இருந்ததால என்ன கூப்பிட்டான். ஹெல்ப் பண்ணலாமேன்னு நான் வந்தேன். ஓ அப்படியா? ஓகே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க புருஷன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவரு மனநிலை சரியில்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. அதனாலதான் அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கலான்னு உங்களை வர சொன்னேன். இதுல உங்க ஹெல்ப் எங்களுக்கு வேணும். என்ன டாக்டர், அப்படி என்ன பிரச்சனை? பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. எங்க முயற்சியை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ரிகவரி பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இப்போதைக்கு அவங்க இருக்கிற பொசிஷன்ல அம்மா பொழைக்கணும்னா குழந்தை இறந்துதான் ஆகணும். டாக்டர்? ஆமாங்க சார். பெரிய உயிரை காப்பாத்தணும்னா சின்ன உயிரை இழந்துதான் ஆகணும். அவங்களுக்கு ரத்தம் நிறைய போயிடுச்சு. அதனால நிலைமை கைமீறி போறதுக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த விஷயத்த அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க தான் சொல்லணும். நான் இந்த விஷயத்தை அவங்களுக்கு எப்படி சொல்லுவேன் டாக்டர்? நீங்களே சொல்லுங்களேன். நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லலாம் சந்தோஷ். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். பட் அவங்களுக்கு எமோஷனல் ப்ராப்ளம். நாங்க இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க சந்தோஷ். அவங்களுக்கு எமோஷனல் ப்ராப்ளம். நாங்க இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க சந்தோஷ்.
ஒருவேளை சொல்லாம நாங்க ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா குழந்தையோட உயிர் போனதுக்கு நாங்க தான் காரணம்னு எங்க கிட்ட தான் அவங்க சண்டை போடுவாங்க. நீங்க அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரு, அதுக்கு தான் எப்படியாவது இந்த விஷயத்தை அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க தான் எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு நீங்க சொன்னாதான் நல்லா தெளிவா புரிஞ்சுப்பாங்க. நான் நர்ஸ் கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து அனுப்புறேன். அதுக்குள்ள நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து வாங்கி அனுப்பிடுங்க. ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த குழந்தையோட அப்பாவோட கையெழுத்து ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள நீங்க அவங்களுக்கு புரிய வச்சு சம்மதிக்க வைங்க. ஓகே டாக்டர், நான் பேசுறேன். ஓகே சார். யாதகிரிக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்றது, என்னன்னு சொல்றது? டாக்டர் சொன்ன மாதிரி உண்மையை சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியுமா? என்னாச்சு சந்தோஷ் ஐயா? டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஜெயமா எப்படி இருக்கலாம்? ஏன் தம்பி, தாயும் குழந்தையும் நல்லா தானே இருக்காங்க? ஜெயம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஐயோ கடவுளே, எதுக்குயா இப்படி பண்ண? குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கணும்னு நினைச்சவள இப்படி பண்ணிட்டியே. உனக்காக அவ எவ்வளவு பூஜைகள் பண்ணா, எவ்வளவு விரதம் இருந்தா. அவ பண்ண பூஜையெல்லாம் மறந்துட்டியா சாமி? அம்மா, ஐயோ அழாதம்மா. சாமி மறந்து போல, நான் தான் மறந்து போயிட்டேன். மறந்துட்டியா? என்னடா மறந்துட்ட? ஆமாம்மா, ஜெயமாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்க ராஜகாளி அம்மனுக்கு 108 தடவை அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேம்மா. இப்பவே போய் நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுறேன். சாமிகிட்ட சொல்லிட்டு அதை செய்யலனா அந்த வேண்டுதல் நிறைவேறாது. எங்க அம்மா கூட எனக்கு ஞாபகப்படுத்தலங்கய்யா. நான் வேண்டிக்கிட்டதை செஞ்சிருந்தா அவளுக்கும் பாப்பாவுக்கும் இந்த கஷ்டம் வந்திருக்காது. இப்ப நான் போயிட்டு வந்துறேன். யாதகிரி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். முதல்ல நான் சொல்றதை கேளு. அப்படி இல்ல சந்தோஷ் ஐயா, நம்ம வேண்டுதல சொன்னபடி நிறைவேற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜெயமா நல்லபடியா குணமாய் வந்துருவா. இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன், சரிங்களா? யாதகிரி, நான் சொல்றதை கேளு. யாதகிரி, ஐயோ கடவுளே, ஜெயம்மாவை காப்பாத்து. அம்மா,
அம்மா நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்கம்மா. முதல்ல உட்காருங்க. அம்மாவோட உயிரை காப்பாத்தணும்னா குழந்தை இறந்துடுமா? ஜெயம்மாவை காப்பாத்தணும்னா டாக்டர் ஆபரேஷன் பண்ணியே ஆகணுமா? அதுக்கு கணவரான யாதகிரி ஒரு ஃபார்ம்ல அதாவது ஒரு பத்திரத்துல கையெழுத்து போடணும். யாதகிரி இல்லைன்னா நீங்க கையெழுத்து போடலாம். அப்பதான் டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவாங்கம்மா. என்ன தம்பி சொல்றீங்க? குழந்தை செத்து போனா அம்மா பழைப்பாளா? அதுக்கு நாங்க கையெழுத்து போடணுமா? ஆமாமா. அது எப்படி தம்பி நாங்க பண்ணுவோம்? குழந்தை செத்து போச்சுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா ஐயோ அவ உயிரோட இருக்க மாட்டாளே.